அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்துட்டு என்னன்னா புரட்டாசி அமாவாசைங்க, மகாலய அமாவாசைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்னைக்கு தர்ப்பணம் பண்ணலாம், திதி கொடுக்கலான்னு சொல்லலாம், இல்லை நம்ம வீட்டிலேயே எச்சிப்படாமல் சமைச்சு முன்னோர்களுக்கு படையல் போடலாம். ஆனால் வந்துட்டு ஆடி அமாவாசையெல்லாம் கொடுக்குறோம் பாருங்க, அதை காட்டி விசேஷமான நாள் இதுங்க. ஆடி அமாவாசைக்கு நம்ம வந்துட்டு பண்ணுறோம், தர்ப்பணம் பண்ணுறோம், இந்த மாதிரி திதி கொடுக்குறோம், இல்லை வீட்டிலேயே படையல் போடுறோம்னா நம்ம யார் எந்த முன்னோர்களை நினச்சி போடுறோமோ அவங்க மட்டும்தான் அதை ஏற்றுக்கிடுவாங்க. ஆனால் இது அப்படிப்பட்டது இல்லைங்க. நம்ம இன்றைக்கே நம்ம திதி கொடுத்தாலும் சரி, இல்லை வீட்டிலேயே நம்ம சமைச்சு படையல் போட்டாலும் சரி, 21 தலைமுறைக்கு இது வந்து ஏற்றுக்கிடுவாங்கங்க. இன்றைக்கி நான் என்னென்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. பாருங்க, சுட சுட சாப்பாடு வடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கதம்ப சாம்பார், எல்லா காய்கறியும் போட்டு ஒரு கதம்ப சாம்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியல், அப்புறம் மிளகு அரைச்சி விட்ட ரசம், சேமியா சவ்வரிசி போட்டு பால் பாயாசம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வல்லாரக்கீரை துவையல், மசாலா வடை, அப்பளம். இதாங்க நம்ம வீட்டில் சமையல். நம்ம சமையல் வீடியோ பிடிச்சிட்டு தான் மறக்காமல் லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.